ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنذر عشيرتك الأقربين. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்வது வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்க வைத்திருக்கிற நாம் நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, உலக வரலாற்றில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற, வஞ்சிக்கப்பட்டிருக்கிற பாலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் விடுதலையை வழங்குவானாக. தொடர்ந்து கொடூரமான வக்கரமான தாக்குதலை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலிய அரசுக்கும் யூதர பயங்கரவாதத்திற்கும் அல்லாஹ் ஒரு முடிவை ஏற்படுத்துவானாக. அருமையான மூமின்களே, இந்த உலகத்தினுடைய ஒரு வாடிக்கை இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திற்கும் முன்னால் விளம்பரம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. அதுவும் நாம் வாழுகிற காலகட்டங்களில் மலிவான பொருட்களுக்கு கூட அதிகமான விளம்பரங்களை, செலவுகளை செய்ய வேண்டிய அவசியத்தை இந்த உலகம் ஏற்படுத்தி இருக்கிறது. விளம்பரம் இல்லாத எப்பொருட்களும் விற்பனையாகாது. பிரச்சாரம் இல்லாத எந்த செய்திகளும் மக்களை போய் அடையாது என்பது உலகத்தினுடைய வாடிக்கை. இந்த வாடிக்கையான இந்த நிஜமான ஒரு சூழலில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ பிரச்சாரம் நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த பிரச்சாரம் கியாமத்து நாள் வரைக்கும் ஏதோ ஒரு மூலையில் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றும் உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற இரண்டு வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியும். ஒன்று, அல்லாஹ் சொன்னார். இந்த வார்த்தை உலகத்தில் அதிகமாக பிரயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை, நம் சமூகத்தில் மாத்திரமல்ல. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இரண்டு வார்த்தைகள் ஈமானிய சமூகத்திலேயும் வெளி சமூகத்திலேயும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாகும். உலகம் தினசரி படிக்கிற மாமனிதர்களின் வரலாறுகளில் பெருமானார் சொல்கிறார்கள். ஒரு 13-23 ஆண்டு காலங்களில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய பெருமானார் 40வது வயதில் தொடங்கிய
விளம்பரம், பிரச்சாரம் தனது 63வது வயது கடைசி மூச்சு வரையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம், அந்த விளம்பரத்தினுடைய தாக்கம் இன்று சுமார் 300 கோடி மக்களை அது ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. தினசரி உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருந்து கூட்டமாய் பெருமானாருடைய பிரச்சாரத்தை நோக்கி பயணிக்கிற மக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருமே பிரச்சாரர்கள் தான். ஒரு கடை திறக்கிறோம் என்றால் ஒரு நோட்டீஸ் அடித்து தன்னுடைய கடையினுடைய தனித்தன்மையை, தன் வணிகத்தினுடைய தனித்துவத்தை எடுத்து சொல்லுகிற பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் இல்லையா? பிரச்சாரம் செய்யாத எந்த செய்திகளும் மக்களை சென்று அடைவது கிடையாது. ஆனால் பெருமானார் எடுத்த பிரச்சாரத்தின் அந்த ஆழம் பொருளை விற்பதற்கு அல்ல, காசு பணங்களை பெறுவதற்கு அல்ல, மனித சமூகத்தில் மண்டி கிடக்கிற அறியாமையை அகற்றி இதயங்கள் முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் நுழைந்திட வேண்டும் என்பதற்காக பெருமானார் தொடங்கிய அந்த பிரச்சாரத்தின் அந்த வீரியம் முடிந்து விடவில்லை. அன்றைக்கு ஒரு பெருமானார், பிறகு 1.25 லட்சம் சஹாபாக்கள், இன்றளவும் பல லட்சக்கணக்கான உலமாக்களுடைய நாவல்களில், மூமின்களுடைய நாவல்களில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. உரையின் வழியாக, கவியின் வழியாக, எழுத்துக்களின் வழியாக, சோசியல் மீடியாக்களின் வழியாக நவீனத்திற்கு ஏற்ப பிரச்சாரம் வீரியமாக நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இவ்வளவு தூரமான பிரச்சாரத்திற்கு சொந்தக்காரர் பெருமானாரை தவிர யாருமே இருந்தது கிடையாது. நாம சொன்னாலுமே நான் சொல்லுகிறேன் என்று உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள். அவர்கள் சொல்லி அந்த பிரச்சார துண்டுகளை தான் தொடர்ந்து எடுத்தோடிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த உம்மத்திற்குமான ஒரு கடமை. அல்லாஹ் கேட்பான், நீங்கள் என்ன பிரச்சாரம் செய்வீர்கள்? பெருமானார் பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுது ஒருவர் கூட முஃமினாக இல்லையே. வஹி என்ற ஆரம்ப காலகட்டம், அதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள முடியாத காலகட்டம். பெருமானாருக்கு ஒரே ஆதரவு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மென்மையாக மெதுவாக எடுத்து சொன்னார்கள், நான் தனிமையில் இருந்தேன், ஹிரா மலை பொதும்பில் விண்ணிற்கும் மண்ணிற்குமான பிரமாண்டமான ஒரு ரூபம் வந்தது, என்னை ஓதி என்று கட்டி அணைத்தது. ஓத தெரியாது என்று சொன்னேன். 3 முறை கட்டி அணைத்தார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் முதல் 5 குர்ஆனுடைய வசனங்களில் பிரச்சார தூண்டுகோல். எனக்கு என்னமோ செய்கிறது, நான் மரணித்து விடுவேனோ. இப்படித்தான் பெருமானாருடைய ஆரம்ப நிலைகள் தனக்கு ஏற்பட்டிருக்கிற நபித்துவத்தின் அந்த தொடக்கத்தை மனைவி கதீஜாவிடம் பரிமாறினார்கள். முதலில் படுங்கள், போர்வையை போர்த்து விட்டு பெருமானாரை சமாதானப்படுத்தி விட்டு ஒரு மனைவியுடைய வாயிலிருந்து வருகிற ஆறுதல் வார்த்தைகளுக்கான சமர்ப்பணம் உலக பெண்கள் படிக்க வேண்டும். கணவன் பதறி இருக்கிற பொழுது அவரை குறை சொல்லி வசைபாடாமல் அவருக்கான ஆறுதலை தர வேண்டிய இடத்தில் மந்திரியாய் மனைவி ஜொலிக்க வேண்டும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள் நாயகமே, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். என்ன வார்த்தை இது! கணவன் துவண்டு போயிருக்கிற நேரத்தில் மேலும் அவரை துவர வைக்காமல் கணவனுக்கான முத்தாய்ப்பான ஆறுதல் வார்த்தைகள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அந்த அளவு வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அல்லாஹ்வுடைய பேச்சு இருந்தால் அது ரிட்டனா வந்திருக்கும் இல்லையா? வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவருக்கான தன்னம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துகிறார்கள். காரணம், நீங்கள் விதவைகளுக்கு வாழ்வளித்தீர்கள். யார் சொல்றா? யார் சொல்ற? கதீஜா அம்மா யாருக்கு?
துவண்டு போய் மரண பயத்தில் வந்திருக்கிற பெருமானாருக்கு சொல்லுகிறார்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான், நீங்கள் விதவைகளுக்கு வாழ்வளித்திருக்கிறீர்கள். அடுத்து சொன்னார்கள், அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள். அடுத்து சொன்னார்கள், வயோதிகர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள், சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறீர்கள். இவ்வளவு உயர்ந்த மனப்பான்மை கொண்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆறுதல் அடைந்தார்கள் பெருமானார். மனைவியின் சொற்கள் தான் முதல் ஒரு ஆணுக்கான மந்திர சொல். உலகத்திலே ஈமானிய வாக்கியத்தின் முதல் படித்தரத்தை பெற்றவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நமது பெண்களுக்கு இந்த வரலாற்றை சொல்ல வேண்டும். கணவனை எல்லா இடத்திலும் எடுத்தெறிந்து பேசுகிற பெண்கள், கணவனை குறைவாகவே மதிப்பீடு செய்கிற பெண்கள், கணவனுடைய உழைப்பை கொச்சைப்படுத்துகிற பெண்களுக்கு நாம சட்டை போடுவதை விட கதீஜா நாயகத்தின் வரலாறை முன்வைக்க வேண்டும். துவண்டு போய் வந்திருக்கிற பெருமானாருக்கு என்ன அற்புதமான வார்த்தைகளில் இங்கு கனிவாய் ஆறுதல் அளித்தவர்கள். போர்வையை போர்த்து படுக்க வைத்துவிட்டு தன் உறவுக்காரர் வரக்கத்தி நௌபலிடம் போய் செய்தியை சொல்லுகிறார்கள். என் கணவருக்கு இப்படி எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, மிகவும் பயந்திருக்கிறார்கள், மரண பயம் என்று சொல்லுகிறார். சம்பவங்கள் எதுவும் மனித சமுதாயத்தில் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. தீர்வுதார்கள், வேதம் படித்த பண்டிதர், நெருங்கிய உறவுக்காரர் வரக்கத்தி நௌபல் எல்லா செய்திகளையும் கேட்டுக்கொண்டு சொன்னார், கதீஜா கலங்காதீர்கள், கதீஜா கலங்காதீர்கள், உங்கள் கணவருக்கு நடந்திருக்கிற சம்பவங்கள் யாவும் இதற்கு முன்னர் உலகத்தில் இறை தூதர்களுக்கு நடந்த சம்பவங்கள், நபிமார்களுக்கு நடந்த சம்பவங்கள். நான் படித்த தௌராத்தினுடைய வரிகளில் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்தாரே நாமூஸ், அந்த ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார். அவர் சொல்லிய வசனங்கள், வாக்குமொழிகள் அனைத்தும் இறை வேதத்தின் அறிகுறிகள். நான் மட்டும் அவர் வெளிப்படுகிற காலத்தில் உயிரோடு இருந்தால், நல்ல வயதானவர், பழுத்த பழம், வேதம் படித்த பண்டிதர், கதீஜா அம்மாவுக்கு சொல்லுகிறார்கள், கணவர் குறித்து கவலை வேண்டாம், அவருக்கு இனம் புரியாத பயம் ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் தான் அதை சரி செய்ய வேண்டும், போய் சொல்லுங்கள். கதீஜா அம்மா மன நிறைவோடு கணவரிடம் வருகிறார்கள். வேதம் படித்த தன் உறவுக்கார பண்டிதர் சொன்ன செய்திகளை சொல்லுகிறார்கள். ஒரு அளவு சமாதானம் அடைந்த பெருமானார் ஜிப்ரீலை புரிந்து கொள்ள, வஹியை புரிந்து கொள்ள, தனக்கு சம்பவித்திருக்கிற நிகழ்வுகளை கிரகித்துக் கொள்ள சில பல மாதங்கள் பிடித்தது பெருமானாருக்கு. எந்த அளவு என்று சொன்னால், திடீரென்று வானத்தில் பார்க்கிற பொழுது ஜிப்ரீலை பார்ப்பார்கள், அதோ அவர் வந்து விட்டார் என்று பயந்து ஓடுவார்கள் பெருமானார். நாட்கள் மாதங்கள் ஓடுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை சகஜமாகிறது, வஹி என்னும் இறை அறிவிப்பு சகஜமாகிறது. பெருமானார் சகஜ நிலைக்கு வருகிறார்கள், தன்னை உணர்கிறார்கள், தான் சாமானிய மனிதன் அல்ல, அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட இறுதி தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல், நபி. பெருமானாருடைய ஆதி காலத்தினுடைய வரலாறுகளை வாசிக்க வேண்டும். 1400 ஆண்டுகளை தாண்டி ஒரு பிரச்சாரம் வலு இழக்காமல் அதே வீரியத்தோடு அந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய விதை அவ்வளவு ஆழமானது. அதனுடைய விதை அவ்வளவு ஆழமானது. பெருமானார் எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொண்ட பிறகு முதல்ல தன் மனைவியிடம் மீண்டும் அது வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நான் அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நபி, ரசூல், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்திகள் வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதனை கொண்டு வந்து தருகிறார்கள். இதெல்லாம் தன் மனைவியிடம் முதலாய் எடுத்தோடுகிற பொழுது பெருமானார் சொல்லுவாங்க, உலகத்துல எல்லாத்தையும் அங்கீகாரம் வாங்கிறது சாதாரண விஷயம், மனைவிக்கு வாங்குகிறதா சொல்லுங்க சர்க்கஸ். காலையில நீங்க நல்ல ஒரு சொல்லும், சாயந்தரம் நீங்க ஒரு சொல்லும்.
பெருமானாரே சொல்கிறார்கள், காலங்கள் உருண்டோடி கடைசி காலத்திலும் ஒரு பெண்ணிடம் இருந்து என்ன வார்த்தைகள் வரும் தெரியுமா? உங்களை கட்டிட்டு நான் என்னத்தை கண்டேன். இது பெண்களுக்கான இயற்கை சுபாவம். தாண்டி பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய மனைவிமார்கள் கொடுக்க வேண்டும். நான் என் மனைவிமார்களிடம் அங்கீகாரம் வாங்கிவிட்டேன் என்று பெருமானார் சொன்னார். கதீஜா அம்மாவிடம் இந்த பிரச்சாரத்தை முதலாக தனிமையில் பெருமானார் தன் பிரச்சாரத்தை தன் மனைவியிடம் தொடங்குகிறார்கள். அல்லாஹ் அக்பர். எந்த மறுமொழியும் இல்லாமல், ஆட்சேபனை இல்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்ட முதல் மூமின் சொல்லுங்க, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு இந்த இடத்தில் சிம்மாசனத்தை கொடுத்து இஸ்லாம் கௌரவித்தது. கதீஜா அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஆசையாய் கேட்கிறார்கள், நான் ஜிப்ரீலை பார்க்க முடியுமா? அவர் ஒண்ணு பார்ப்பாரு, ஆனா நீங்க அவரை பார்க்க இயலாது, எனக்கு மட்டுமே அவருடைய ரூபம் தெரியும். அப்படியா? சரி, எப்படி இருக்கட்டும், பரிசோதனை செய்யலாமே. பெருமானார் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள், உள்ள வரமாட்டேங்கிறாங்க. பெருமானார் கேட்டார்கள், அந்நிய பெண்கள் இருக்கிற இடத்திற்கு நாங்கள் வரமாட்டோம், இது அல்லாஹ்வுடைய ஆணை, எங்களுக்கான உத்தரவு. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மா பரிசோதிக்கிறார், இந்த ஜிப்ரீல் நம்மளை பார்க்கிறாரா இல்லையா. உள்ளே போய் அமர்ந்து கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், பெருமானாரோடு உரையாடினார்கள். திடீரென்று கதீஜா அம்மா பெருமானாரை அழைத்து, இங்க வாங்க, என் மடியில் உட்காருங்க. இப்பொழுது ஜிப்ரீல் தெரிகிறாரா? தெரிகிறார், இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார். சரி, இந்த மடியில் அமருங்கள். இப்பொழுது ஜிப்ரீல் இருக்கிறாரா? இப்பொழுதும் இருக்கிறார், என் முன்னால் பேசிக் கொண்டு இருக்கிறார். தலையை நீக்கி இப்ப இருக்கிறாரா? ஓடிட்டு இருக்கிறார். தலைமுடி பெண்களுக்கான ஔரத் என்பதை பெருமானார் கடுமையாக சுட்டி காண்பித்தார்கள். மூமின்களே, உலகத்தில் ஆக சிறந்த மிகப்பெரிய பாக்கியம் பெருமானாருடைய முதல் பிரச்சாரத்தின் தாக்கம் தன் மனைவியிடம் அங்கீகாரம் பெற்றது. முஸ்லிம் ஆயிட்டாங்க. உலகத்தில் முதல் மூமின், முதல் முஸ்லிம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஒது செய்வது எப்படி பெருமானாருக்கு கற்றுத் தருகிறார்கள். பெருமானார் தன் மனைவிக்கு கற்றுத் தருகிறார்கள். தொழுகை எப்படி ஜிப்ரீல் தொழ வைக்கிறார்கள், பெருமானார் பின்னால் என்று தொழுது பழகுகிறார்கள். பெருமானார் தொழ வைக்கிறார்கள், கதீஜா அம்மா தொழுது பழகுகிறார்கள். ஒரே ஒரு மூவினுக்கு தான் அத்துணை வாக்கியமும் கிடைத்தது. அந்த வீட்டிற்குள் பெருமானாருடைய வளர்ப்பில் இருந்த சிறுவர் அர்த்தராத்திரியில் எழுந்து பார்க்கிறார். கணவனும் மனைவியும் வினோதமான வழிபாட்டில் இருக்கிறார்கள். சின்ன சிறுவர், அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் தான் வளர்த்தார்கள். என பெருமானாரை அபூ தாலிப் வளர்த்ததினால் நன்றி கடனாக பெருமானார் அலியை வளர்த்தினார்கள். அலிநாயகம் பெருமானாரின் சகல காரியத்தையும் உணர்ந்தவர்கள். எந்திரிச்சு கேட்டார், என்னமோ செய்தீங்களே, நானும் சேர்ந்துக்கிட்டுமா? நானும் சேர்ந்துக்கட்டுமா? சின்ன பையன் தானே. குறிப்பாக மூமின்கள், பெரியவர்கள், வயசானவர்கள் கவனிக்கணும். குழந்தைங்க பள்ளிவாசலுக்கு வந்து வித்தியாசமா தொழுவோம். அவன் தொழுகள் வித்தியாசமா இருக்கும். பழகிறது வந்து தானே இப்படி தக்பீர் கட்டிட்டு இப்படி திரும்பி நிற்பான். நாம உடனே அவுளியாவா மாதிரி சைத்தானே நீ இருக்கு இங்க வந்தாரு. உண்மையில சைத்தான் யார் சொல்லுங்க? சொல்றாங்க சைத்தான். அவனை அரவணைத்து தொழுகைக்கான வழிகாட்டுதலை என்னை போல் தொழுது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஒரு சிறார் பெருமானார் கதீஜா நாயகத்தினுடைய தொழுகையை பார்த்து இணைக்கிறார். மென்மையா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கார வச்சு சொல்றாங்க, நீ மைனர், சின்ன பையன், நான் இப்படி ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறேன். கதீஜா ஏற்றுக்கொண்டார்கள். உனக்கு புரியுமோ புரியாதோ, ஆனால் உன் தந்தையிடம் கேட்காமல் உன்னை நான் வழிநடத்த முடியாது. இது இஸ்லாம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டுமே. விக்கிரக ஆராதனை கூடாது, பாவச் செயல்கள் கூடாது. ஒரு சின்ன சிறுவர் என்று உதாசீனப்படுத்தாமல் அவரிடம் எல்லா வார்த்தைகளையும் சொன்ன பொழுது
அவர் சொன்னாரு, எதுக்கு கத்தாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர்ற? பெருமானார் சொன்னார்கள், நீ ஏற்றுக்கொள்ளாதையும் பரவாயில்ல, உங்க அத்தாட்ட சொல்லிடுறாங்க. ஏன்னா இது இதற்கான நேரம் அல்ல. இந்த பிரச்சாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டு விடலாம், நீ மௌனமாக இரு. ஹதீசுகளில் பல இடங்களில் பெருமானாரும் அதிநாயகமும் அந்த அரேபிய பாலைவனத்தின் கணவாய்களில் உரையாடி கொண்டிருந்த செய்திகளை ஹதீசுகள் பதிவு செய்திருக்கிறது. ஒரு சிறுவர் என்று உதாசீனப்படுத்தாமல் அவருக்கு தொடர் பிரச்சாரத்தை தனித்துவத்தோடு பெருமானார் அவருக்கு வழங்கினார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, என்னிடம் பயின்ற தனித்தன்மை பெற்ற இந்த அலி அன மதீனத்துல் இல்மி வ அஜில் பாபுஹா, கல்வியில் நகரம் நான் என்று சொன்னால் நுழைவாயில் ஹஜ்ரத் அலி. சின்ன பையன், அவர்கிட்ட போய் என்ன பேச வேண்டியது இருக்கு? நேரம் ஒதுக்கி அதற்கு அலிநாயகத்தை அழைத்து தனிமையில் நிறைய சந்தர்ப்பங்களில் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தை முன்வைத்த பொழுது அந்த சிறுவர் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார். முதல் மூமின் ஒரு பெண், இரண்டாவது மூமின் ஒரு சிறுவர், மூன்றாவது அடிமை, உதாசீனப்படுத்தப்படக்கூடிய உலகம். சாதாரணமாவே ரெண்டு முதலாளி பேசிட்டு இருக்கும் போது ஸ்டாஃப் வந்து நிக்கிறாரு, சார் என்ன அப்படிங்கிறாரு, நாங்க பேசிட்டு இருக்கோம்ல போகணும். சில இடங்களில் நாம் அநியாயமாக மானபங்கப்படுத்தப்படுவோம். எங்க தெரியுமா? எங்க தெரியுமா? அவங்கள ரொம்ப பெரியவங்க நினைச்சிட்டு நம்ம போய் நிக்க போது கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். சில பேர் அப்படி செய்வாங்க. அது அந்த மனம் எப்படி வலிக்கும். தவிர்ப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. இதிலே உலகத்திலே அதிகமாக அசிங்கப்படுத்தப்பட்டவர்கள் அடிமைகள். அடிமைனா என்னங்க அர்த்தம்? தன்மீதே தனக்கு அதிகாரமற்றவர் தான் அடிமை. அவர் என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், என்ன வேலை செய்யணும், எங்கே உறங்கணும், எல்லாத்தையும் எஜமான் தான் தீர்மானிப்பார். நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் இருந்த கதீஜா நாயகத்தினுடைய அடிமை ஸைதோடு பேசுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு அடிமை உலக வரலாற்றிலே பிரசித்தி பெற்றவராக இருந்தார் என்றார் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தன் அடிமையிடம் சொல்லுகிறார். மகளா இருப்பா, வேலை செய்ய சம்பளமானையா போனையா, அப்படித்தானே முதலாளிகளுடைய அணுகுமுறைகள் இருக்கும். பெருமானார் உதாசீனப்படுத்தவில்லை. அதற்கு அலிநாயகத்தை பண்படுத்தியதை போல ஸைதையும் பண்படுத்துகிறார்கள். இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா பெருமானாருடைய பிரச்சாரம். ஒருத்தர் பேசுறாருன்னா எல்லாருமே லைக் பண்ணுவாங்களா? சிலர்களுக்கு பிடிக்கும், சிலர்கள் வெறுப்பார்கள், சிலர்கள் புறக்கணிப்பார்கள், சிலர்கள் விமர்சனம் செய்வார்கள். ஆனால் பெருமானாருடைய பிரச்சாரம் எல்லா விமர்சனங்களையும் கடந்து அதுதான் உயர்ந்து நின்றது. அந்த பிரச்சாரம் இன்றளவும் உலகத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அந்த எடுத்த விளம்பரம், அந்த பிரச்சாரம் லாயிலாக நம்ம சொல்லுங்க, லாயிலாக நம்ம என்னைக்காச்சும் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். பிரச்சாரம்னா மைக் குடிச்சுதான் பேசணும்னு இல்லை. நமக்கு தெரிந்த நாகரிகத்தோடு நளினத்தோடு மனம் புண்படாமல் அடுத்தவர்களின் வழிபாடுகளை விமர்சனம் செய்யாமல் ஏற்றுக்கொள்ளுகிற நியாய உணர்வோடு இந்த தௌஹீதை எடுத்து வைக்க வேண்டும். அப்படித்தான் பெருமானார் தொடங்கினார். மனைவி ஏற்றுக்கொண்டார், சிறுவர் தம்பி முறை ஏற்றுக்கொண்டார், அடிமை ஏற்றுக்கொண்டார். சமூக அரங்கத்தில் பெரிய மனிதர், தொழிலதிபர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் நண்பர் சந்தித்து பெருமானார் உரையாடி பேசி தான் எடுத்திருக்கிற பொறுப்பின் பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். சித்தீக் நாயகம் மறுபேதும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் 2 வயசு வித்தியாசம், 40 ஆண்டுகளாய் நெருங்கிய நண்பர்கள், முகம் சுளிக்கிற ஒரு செயலை கூட உங்களிடம் பார்த்ததில்லை. உங்களுடைய வார்த்தையில் சத்தியம் இல்லாத வேறு எது வரும்? அப்படித்தான் சித்தீக் நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ஆரம்ப கால பெருமானாருடைய பிரச்சாரத்தினுடைய தாக்கம் மொத்த உலகத்தில் இஸ்லாமிக் பாப்புலேஷன் சொல்லுங்க 4 நபர்கள் தான்.
இதை வைத்துக் கொண்டு பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் சொன்னான், இந்த பிரச்சாரம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிரச்சாரத்தில் பெருமானாருக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படுமா, லாபம் கிடைக்குமா? சொல்லுங்க. பார்ப்பதெல்லாம் கடவுள் என்ற சித்தாந்தம் கொண்ட ஒரு மக்களிடம், மிருக குணம் கொண்ட ஒரு மக்களிடம், இருண்ட கண்டத்தில் வாழ்பவர்கள் என்று பெயர் பெற்ற ஒரு மக்களிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஒளியை கொண்டு போய் பதிய வைப்பதற்கு கடும் விளைவுகளை பெருமானார் எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரு வினாடி யோசிக்கிறோம், எங்காவது குர்ஆனை எடுத்து ஓதியதற்காக நம்ம யாராவது திட்டி இருக்கிறார்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஓதி இருந்தா தான் நல்லா தெரியும். குர்ஆனை ஓதியதற்காக யாராவது திட்டி இருக்கிறார்களா? பாங்கு சொன்னதற்காக அடித்திருக்கிறார்களா? குர்ஆன் ஓதியதற்காக தாறுமாறாய் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டவர்கள் பெருமானார். பாங்கு சொன்னதற்காக நாராக குறிக்கப்பட்டவர்கள் இருக்குமில்லால் அந்த காலம் கொடூரமான காலம். அவங்க எதை வேணாலும் ஏற்றுக்கொள்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மனம் இருண்டு கிடந்தது. ஒரு பிரச்சாரம் அவ்வளவு சாதாரணமாய் உலக பிரசித்தி பெற்றதாக மாறுமா? இடைவிடாத பிரச்சாரம். அல்லாஹ் சொன்னான், நாயகமே வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், எந்திரிங்க, உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு என்பால் அழைப்பு கொடுங்கள். எல்லாரும் பிரச்சாரம் செய்வாங்க தேர்தலை ஜெயிப்பதற்காக, இல்லையா? தான் மக்களிடம் அங்கீகாரம் பெறுவதற்காக, பதவிக்காக, புகழுக்காக, பொருளை விற்பனை செய்வதற்காக உலகத்தில் 1000 யுக்திகள் இந்த பிரச்சாரத்தின் வழியே தான் பிறக்கிறது. ஆனால் பெருமானார் எடுத்த பிரச்சாரமோ லா இலாஹ இல்லல்லாஹ். தஸ்மீ வச்சுட்டு எவ்வளவு சிம்பிளா ஓதி முடிச்சோம் இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இது எவ்வளவு வழிகளை தாண்டி வந்திருக்கிறது. யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ஆணையை உடனே கடைபிடித்தார்கள் பெருமானார். சஃபா மலையின் மீது ஏறினார்கள். தன் குடும்ப உறவுகளை பெயர் சொல்லி அழைத்தார்கள். அரபு நாட்டுல உறவு முறைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். உறவு முறைகளுக்கு இன்னைக்கும் மக்கா மதீனாவுடைய லைப்ரரிக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு ரேக் நிறைய பல நூறு வாழியங்களோடு அரபு நாட்டினுடைய பாரம்பரிய பூர்வீக உறவு முறைகள் அடங்கிய கிரந்தங்களை பார்க்க முடியும். உன் பேர் என்னன்னு கேட்டா அவர் பேரை மட்டும் சொல்ல மாட்டார். அவங்க அத்தா பேரு அவங்க தாத்தா பேரையும் சொல்லி அவரின் பாரம்பரியத்தையும் சொல்லுவார். அவருடைய பெருமானார் சொல்வார்கள், தால்லமுல் அன்சாப் தஸிலுபில் அர்ஹா. முதல்ல உங்க பாரம்பரியம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கங்க. பெருமைக்கு அல்ல, உறவுகளை இணைத்து வாழ்வதற்கு. அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ரிகார்டுகளை வைத்திருக்கிறார்கள். பெருமானாருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரை இடைவெளி இல்லாத 22 தலைமுறைகள் ரெக்கார்டிக்கலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்வாங்க, நான் ஒரு சிறந்த பாரம்பரியத்தில் உதயமானவன் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் தலைமுறையை கேட்டா அத்தாவை சொல்லுவோம், அதுக்கடுத்து மாலும் தேவி. அது இந்த ஜெனரேஷன் போய் உங்க தாத்தா யாரு, அம்மா வழியில யாரு, அத்தா வழியில யாரு, உறவுகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னா ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பாரம்பரியத்தை எழுதி வைக்க வேண்டும். ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால் அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் இந்த முன்னோருக்கு ஹிதாயத்து கொடுத்தான், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பூர்வீக அந்த பாரம்பரிய வழிமுறையில நான் 5வது பேரனாக இருக்கிறேன். இப்படியாவது வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முஃமின்களே, ஒவ்வொரு குடும்பமாய் அழைக்கிறார்கள். இப்ப இந்த அழைப்பு இருக்க அழைப்பு பெருமானார் கூப்பிட்டவுடன் அந்த சப்தம் மக்கா நகர் முழுவதும் எடுத்தோதப்படுகிறது. எல்லாரும் வந்து நின்னாங்க. சில பேரு அழைப்புக்கு பதிலளிக்க முடியாத வேறு பணிகள் சிரமங்கள் இருந்தது. மகனை கூப்பிட்டு முகமது கூப்பிட்டு இருக்காரு, என்னன்னு போய் பார்த்துட்டு வா. உறவுகளுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது. ஏன்னா சும்மா அழைக்கல, சும்மா அழைக்கல. பனு ஹாஷிம்களே உறவு முறைகளை சொல்லி குடும்பங்களை அழைக்கிறார்கள் பெருமானார். அந்த மரியாதைக்கு எல்லோரும் சஃபாவின் கீழ் ஒன்று கூடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது சபையில்
அல்லாஹ் ஏறிய முதல் பிரச்சாரத்தை எவ்வளவு யுக்தியோடும் நவீனத்தோடும் சரியான அணுகுமுறையோடும் இந்த கலிமாவை முன்வைத்தார்கள். வந்த உடனே முஸ்லிமா முஸ்லிமா முஸ்லிமாது அப்படின்னு கூப்பிடல. பெருமானார் ஒரு அங்கீகாரத்தை வாங்குகிறார்கள். நான் யார்? நான் யாரு? நீ எங்களுடைய பிள்ளை. என்னை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மை பேசுபவர் என்பதை தவிர வேற எந்த கருத்து எங்களுக்கு கிடையாது. நான் எதை சொன்னாலும் நம்புவீர்களா? ஆமாம், நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் நம்புவோம். அங்கீகாரத்தை வாங்கி கொண்ட பெருமானார் அடுத்து சொல்லுகிறார்கள், நான் மலையின் உச்சியில் இருக்கிறேன், நீங்கள் கீழ்ப்பகுதியில் இருக்கிறீர்கள். மலைக்கு பின்னால் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. இருபுறமும் நான் பார்க்கிறேன். பின்னால் இருந்த ஒரு படை மக்காவை தாக்க படையெடுத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆமா, நம்புவோம். எப்படி நம்புவீங்க? உங்கள் நாவுகளில் உண்மை தவிர நாங்கள் எதுவும் கேட்டதில்லை. அப்படியா? அப்படியா? மக்களே, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். தலைக்கு மேல் மரணம் இருக்கிறது. வணக்கத்திற்குரியவன் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கும் பொழுது எவ்வளவு தத்ரூபமான செய்திகளோடு அந்த மக்களை பெருமானார் அணுகினார்கள். ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க நல்லவர்னு முதல்ல இவங்க சொல்லுங்க சொல்லுங்க நல்லவரேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இல்லையா? பெருமானார் உண்மையில் நல்லவர்கள் தான், பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த வார்த்தை அவர்களுக்கு பேரிடியாக இருந்தது. ஏன்னா திரும்பிய திசையெல்லாம் படைப்புகளை வணங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு வணக்கத்திற்குரியவன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அந்த பிரச்சாரம் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. சிலர்கள் கடித்துக் கொண்டார்கள், சிலர்கள் தலை தாழ்த்திக் கொண்டார்கள். உச்சகட்ட கோபத்திலே அபூ லஹப் மண்ணை வாரி தப்பல்லக்கையா முஹம்மத் அலிஹாதா மாத்தனா, நீ நாசமா போ, இதுக்காக எங்களை வர சொன்ன என்று கேட்டான். அதுக்கு மறுபடியாக அல்லாஹ் தப்பத்தியதா சூறாவை இறக்கி அவரை சபித்தார். ஒரு பிரச்சாரம் ஒரு சமூகத்தில் மேற்கொள்ளப்படும் பொழுது எதிர் விளைவுகள் பெருமானார் பயப்படவில்லையே. தன் பிரச்சாரத்தில் ஒருபோதும் தொய்வு ஏற்படக்கூடாது என்று அந்த எதிர்வினைகளை அந்த இடத்தில் கற்றுக்கொண்டு சபாவிலிருந்து இறங்கி போனார்கள் பெருமானார். இப்பொழுதுதான் பெருமானாருடைய விளம்பரம் மக்கா நகர் முழுவதும் போய் சேருகிறது. அது என்ன, முஹம்மத் புதிய ஒரு மார்க்கத்தை பேசுகிறாராமே, நம்முடைய வழிபாடுகளை தவறு என்று சொல்லுகிறாராமே, நாம் இப்ராஹீமுடைய மார்க்கத்தில் தானே இருக்கிறோம். எதை பெருமானார் எதிர்பார்த்தார்களோ இந்த விளம்பரம் அந்த விவாதத்தை உருவாக்கிவிட்டது. பிறகு ஒவ்வொரு தனிநபராய் பெருமானார் சந்தித்து தன் பிரச்சாரத்தை முன்வைக்கிற பொழுது எங்காவது சடவு வேணுமா இல்லையா? சில கூட்டங்களை எல்லாம் பேச்சாளர்கள் வருவாங்க. 10 பேர் இருந்தா நான் பேச மாட்டேன்னு போயிடுவாங்க. 10 பேர் இருந்தா என்னங்க சின்ன கூட்டமா இருக்கு, நான் யாரு? பேச்சு ஒரு காரணமே தவிர இதாயத்தை யாரு தரணும்? அல்லாஹ் இல்லையா? 1000 பேர் இருந்தால் 1000 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களா? பெருமானார் தனித்தனியாக தன் நேர வரையும் மூச்சு வரையும் அதையெல்லாம் கவலைப்படவில்லை. எடுத்த கொள்கையை பிரச்சாரத்தின் வழியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். களமாடினார்கள் பெருமானார். யாருக்கெல்லாம் போய் பேசுறாங்க? அம்மார் இவருடைய யாசிர், அம்மார் யாசிர் ஒரு வறிய குடும்பம், ஏழை குடும்பம். இன்னும் சொல்ல போனா ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பம். ஏழைகளுக்கு அன்னைக்கே சனாதானம் இருந்தது, அன்றைக்கே தீண்டாமை இருந்தது. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் என் தீண்டாமையை ஒழிக்கும் என்று சொன்னார், எனக்கு வர்ணாசிரமத்திலிருந்து விடுதலை தரும் என்று சொன்னார், சனாதனத்தை அழிக்கும் என்று சொன்னார். நான் சொல்றேன், தந்தை யாசிர் சொன்னார், தாய் சுமையா சொன்னார், இளைஞர் அம்மார் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானாரின் பிரச்சாரம் அன்றைய பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் வாய்களில் இருந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வெளியே வந்தது. ஒரே ஒரு வார்த்தை தாங்க, பிரச்சாரத்தின் கருவிதான். ஆனால் மொத்த உலகத்தினுடைய பிரச்சாரத்தை அது சுமந்து நிற்கிறது. அந்த ஆங்கிள் பார்த்தாங்க. இவர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கிட்டா எல்லா மக்களோடும் உறவாடலாமா? எல்லா மக்களோடும் கை கொடுக்கலாமா?
எல்லா சபைகளிலேயும் கலந்து கொள்ளலாமா? எல்லா கடவுள்களையும் பார்க்க முடியுமா? இந்த ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட எண்ணத்தை உடைத்தறியும் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்டார்கள் யாசரின் குடும்பம், சுமையாவும் அம்மாவும். விளைவு முதல்ல அவங்கதான் அனுபவிச்சாங்க. நீ எல்லாம் ஊர்ல ஒதுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, உங்களுக்கு என்ன திமிர்? இப்படி முகம்மதுடைய பிரச்சாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களாமே? அபூஜர்கள் வந்து மிரட்டினான். மிரட்டலுக்கு பயப்படாத குடும்பம் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்பது மட்டுமல்ல, சுதந்திர காற்றை சுவாசிக்கிற வார்த்தை அது. நீங்கள் தராத சுதந்திரத்தை முகம்மது தந்திருக்கிறார். கைலாக கொடுக்கிறார், கட்டி அணைக்கிறார், கண்ணங்கள் முத்தம் தருகிறார். இந்த தீண்டாமையில் இருந்து வெளியே வர வேண்டும் எதிர்பார்த்து காத்திருந்தோமே, எங்களுக்கு கிடைத்தது லா இலாஹ இல்லல்லாஹ். கொன்று வேணாம், கொள்ளு பார்க்கலாம். நான் கொலை முயற்சி அபூஜஹல் செய்தான். இந்த யாசிரை கயிறால் கட்டி 2 ஒட்டகங்களில் கட்டி 2 திசையில் துரத்தினான். கண்ணுக்கு முன்னால் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இருகூறாக பிளக்கப்பட்டு ஷஹீதானார்கள். உலக வரலாற்றில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதற்காக இந்த ஈமானிய சமூகத்தின் முதல் ஷஹீத் ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய பிரச்சாரத்தினுடைய தாக்கம் எவ்வளவு வலிமையை தந்தது. என் உடலே 2 கூறாக பிஞ்சு போனாலும் அந்த வார்த்தையை மாற்றி சொல்ல மாட்டேன்னு அந்த ஈமான் உறுதி இருந்தது. கிழவி, சுமையா கிழவி, தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு இவ்வளவு திமிரா இந்த நாட்டில் இன்னைக்கு பேசுறாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் எழுச்சி இருப்பதெல்லாம் அந்த ஜாதிய வன்மத்தை கக்குகிற சனாதனவாதிகள் இப்படிதான் சொல்லுவாங்க. உங்களை எல்லாம் வளர விட்டது தப்புவாங்க. இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்கு இல்லையா? இன்னும் இருக்கிறது. சனாதன ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது. அது ஒரு காலம் இந்த மண்ணில் நடக்காது. ஏன்னா நாடாளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு செங்கற் கற்களிலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் நுழைந்து போராடி கொண்டே இருக்கும். வெறும் கலிமா மட்டும் இல்லைங்க, அது நீதியான ஆட்சியின் திறவுகோல், நீதிமன்றங்களின் நியாயத்தை பேசுகிற கருவி, ஆட்சியாளர்களுக்கான சவால். அதனாலதான் உலகம் முழுவதும் இஸ்லாம் பகையை சம்பாதித்து வச்சிருக்கு. நமக்கும் உங்களுக்கு என்ன வாய்க்கால் சண்டையா, வரப்பு சண்டையா? ஒன்றே ஒன்றுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களை அழித்துவிடும், அவர்களின் அரசியலை அழித்துவிடும், அவர்களுடைய சனாதனத்தை அழித்துவிடும், அவர்களுடைய பயங்கரவாதத்தை அழித்துவிடும், அவர்களுடைய திட்டமிட்ட மக்களை அடக்கி ஆளும் கொடுமையை அழைத்துவிடும், முழு உலகத்தையும் சுதந்திரமாக்கிவிடும். எல்லாரும் முஸ்லிம் ஆயிட்டானா குடி போயிடும். குடி அதானி அம்பானி காலியாய், சூதாட்டம் எல்லாம் அழிந்துவிடும். உலக சூதாட்ட கிளப்புகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும். சினிமா துறையே இல்லாமல் ஆகிவிடும். அதனாலதான் உலக லா இலாஹ இல்லல்லாஹ் எதிர்க்கிறது. நாம சந்தோஷப்படணும். இப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ்வை பெருமானார் கொண்டு வர எவ்வளவு பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள். தாய் தகப்பன் இருவரும் கண்ணுக்கு முன்னால் ஷஹீத். அபூஜஹல் கிளவியில் கூட பார்க்காம ஜாதியை சொல்லி திட்டி ஈட்டியை எடுத்து உயிர் உறுப்பில் ஏற்றினான். அந்த அம்மையார் தான் தாக்கப்பட்டு மரண வலியை உணர்கிற வேளையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு சாவகத்தை ஏற்றுக்கொண்டார்களே. எத்தனை சுமையாக இந்த சமூகத்திலே பார்த்திருக்கிறோம். இந்த 2ஐயும் பிள்ளை அம்மார் பார்க்கிறார், பிள்ளை அம்மார் பார்க்கிறார். இளைஞர்கள் விட்டுட்டாங்க. ஒரு காலம் வந்தது, அம்மாரை கட்டி வைத்து சுற்றிலும் நெருப்பை மூட்டினார்கள். கடந்து போகிற பெருமானார் பார்த்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் சுதந்திரம் பெறுவதற்கான அனுமதி கூட இந்த மண்ணில் இல்லையே, நம்மளால என்ன செய்ய முடியும்? கையேற்றினார்கள், துவா செய்தார்கள். யா அல்லாஹ், அம்மாருக்கு விடுதலை கொடு, அம்மாருக்கு விடுதலை கொடு. நெருப்பை பார்த்து சொன்னார்கள், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா அம்மார். என்னால அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா நெருப்பே அம்மாரை சுடாதே. நான் உதாரணத்தோடு சொன்னார்கள், நெருப்பே எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கரிக்கவில்லையோ இந்த அம்மாரையும் கரிக்க கூடாது. கட்டி இருந்த கயிறு வரையிலும் கரிந்து போனது. அம்மாருக்கு நெருப்பு காயம், தீக்காயம் ஏற்படவில்லை. பெருமானார் அதற்கு அம்மாரை காப்பாற்றினார்கள். அப்படி துன்புறுத்தப்பட்டார்கள்.
ஒன்றே ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் பிரச்சாரத்தின் அழுத்தம். தொடர்ந்து பெருமானாரின் மீது கடும் தாக்குதல்கள். என்னென்ன வார்த்தைகள் குடிக்கிறேன்னா அடுத்து நம்ம சொல்லிடுவோம், அதாவது பைத்தியம், அதாவது செய்வனக்காரர், அவர் சூரியக்காரர், இத்தனை வார்த்தைகளால் பெருமானாரை வசைபாடினார்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது அடித்து துன்புறுத்தினார்கள். காபாவின் தொழுகிற பொழுது ஒட்டக குடல் நாட்டப்படுத்ததை போட்டார்கள். 3 ஆண்டுகள் ஊரை விட்டு முதுகி வைத்தார்கள். அபூ தாலிபிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இன்னொரு பையனை தந்துடுறான், முகமது கொடுங்க, கொலை செய்கிறோம். அவர் பேசினார். பேசுவது வளர்த்த பெரிய தந்தை தான். தெளிவா சொன்னாங்க, நான் ஒரு கொள்கையின் பிரச்சாரத்தை எடுத்தோதி கொண்டிருக்கிறேன். என்னை வளர்த்த தந்தை தாங்கள். சூரியனை ஒரு கையிலும் சந்திரனை மறுகையில் தந்தாலும் என்னுடைய பிரச்சாரத்தை நான் நிறுத்த மாட்டேன். இவ்வளவு உறுதியா மகனே நீங்கள் செய்து கொண்டிருங்கள். சொந்த மண்ணிலே 13 ஆண்டு காலம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை கடுமையாக எதிர்கொண்டார்கள் பெருமானார். தாங்க முடியாத ஏழைகளை எத்தியோப்பியாவிற்கு 2 முறை ஹிஜ்ரத் அனுப்பினார்கள். கடைசியில் பெருமானாரையே தாருன் நதுவாவில் கூடி கொலை செய்து விடலாம், கூட்டு கொலை. நேட்டோ நாடுகள் ஆப்கானின் மீதும் ஈராக்கின் மீதும் ஈரானின் மீதும் எப்படி கூட்டு தாக்குதல் நடத்தி அந்த குற்றவாளி யார் என்றே தெரியாமல் வழக்கு இல்லாமல் ஆக்கி விடுகிறார்களோ, இதனுடைய நேதா, இதனுடைய தலைவர் யாருன்னா அபூ ஜஹல். தாருன் நதுவாவிலே கூடினார்கள், பெருமானாரை கொள்ளுவோம், பழி வாங்கிடுவாங்க, கூட்டு தாக்குதல் நடத்துவோம். யாரை பழி வாங்குவார்கள்? பெருமானாருக்கு அல்லாஹ் செய்தியை சொன்னார். அடிநாயகத்தை படுக்க வைத்து இரவோடு இரவாக மதீனத்து மண்ணிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். 12 நாட்கள் கால்நடையாக செங்கடல் மார்க்கமாக பெருமானாருக்கு தியாகம். ஒற்றை பிரச்சாரம், லா இலாஹ இல்லல்லாஹ். வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொன்னாலே சொர்க்கம் கிடைக்கும். பெருமானார் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. சொன்னாலே உனக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறார். சொல்ல வைப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள் பெருமானார். இந்த பயங்கர ஹிஜ்ரத் பயணம் என்னமோ டூருக்கு போனாங்கிற மாதிரி நினைக்க கூடாது. இன்றைய சவுதி அரசாங்கம் பெருமானாருடைய ஹிஜ்ரத்தின் வழித்தடங்களை கண்டுபிடித்து மைல்கல் நட்டி இருக்கிறார்கள். மக்காவிலிருந்து சவுர் கோகைக்கும், சவுரிலிருந்து செங்கடல் மார்க்கமாக மதீனாவிற்கு பயணித்த புதிய வழியை கண்டுபிடித்து கல்லடித்தடங்களை போட்டு அந்த வரலாற்றை இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு கவிஞன் அழகாய் சொல்வான், எல்லா பயணங்களும் பாதையில் நடக்கும், பெருமானார் ஹிஜ்ரத் பயணம் ஒரு புதிய பாதையை உருவாக்கி தந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பாதை. அதை சொல்வதற்காக 450 கிலோமீட்டர் நடந்து பயணித்தார்கள் பெருமானார். இங்கே எதிர்த்த ஒரு கூட்டம் அங்கே ஆராதித்து வரவேற்றது. 10 ஆண்டுகளில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை முன்வைத்து வேகமான பிரச்சாரம். வெறும் களிமா இல்ல, இந்த களிமாவுக்கு பின்னர் ஹலாலான திருமணங்கள், ஹலாலான வணிக முறை, 65 போர்க்களங்கள், குழந்தை வளர்ப்பு, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மருத்துவ முறைகள், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் போர் முறைகள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பிரச்சாரத்தை மையப்படுத்தி முழு மனித வாழ்க்கையினுடைய அத்தனை வழிகாட்டுதலை நிறைவேற்றிய பெருமானார் தன் பிரச்சாரத்தை சக்கராத் நேரத்தில் உதடுகள் அசைகிறது. அடிநாயகம் செவி கொடுத்து கேட்கிறார்கள். அந்த உதடுகள் இப்படித்தான் உச்சரித்தது, உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. என் சமூகம் என்ன ஆகுமோ, என் சமூகம் என்ன ஆகுமோ, என் சமூகம் என்ன ஆகுமோ, உம்மத்தை குறித்த உதடுகள் உச்சரிக்கிறது என்றால் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 23 ஆண்டுகளில் அந்த உதடுகளும் அந்த நாவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை எடுத்து உலகத்துல தான் கொண்டு வந்த கொள்கையில் 100 விழுக்காடு வெற்றி கண்டு அந்த வெற்றியை பார்த்து ரசித்து விட்டு மரணம் எழுதிய ஒரே தலைவர் சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ். நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு. இந்த உம்மத்துல ஒவ்வொருவரும் அந்த பிரச்சாரத்தை தொடர வேண்டும். உதுஇலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைய தேதியில பட பயங்கரவாதத்தை உலகத்தில் எந்த பயமும் இல்லாமல் நடாத்தி கொண்டிருக்கிற யூத இஸ்ரேலிய அரசு கொடூரத்தின் உச்சம். ஒரு ஷஹீதனுடைய வீரனுடைய உடம்பில் வெடிகுண்டுகளை வைத்து கூட்டமாய் கொள்ளுகிற பயங்கரவாதம். உலகம் அதை பார்த்துட்டு வேடிக்கையா நிக்குது இல்லையா? இல்லைன்னா
இஸ்லாமிய பயங்கரவாதம் கொந்தளிச்சிருவாங்க. வெயிலோட்டில் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் பயன்படுத்தினா பிரச்சனையாகும் சொல்லிட்டு பழைய முறைகளை பேஜர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், வாக்கி டாக்கி பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக வெடிகுண்டுகளை வெடிக்க வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரேலிய யூத பயங்கரவாதத்தை இந்த உலகம் கண்டுகொள்ளாமல் பயணிக்கிறது. இவ்வளவு இடையூறுகளுக்கு மத்தியிலும், இடிந்த கட்டடங்களுக்கு மத்தியிலும், பச்சிலம் குழந்தையிலிருந்து முதியவர் வரை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பாங்கின் வழியாக வெளிப்படுத்துகிறார்களே, தொழுகையின் வழியாக வெளிப்படுத்துகிறார்களே, அந்த ஜனாசா முறைகளை பின்பற்றுவதில் வெளிப்படுத்துகிறார்களே. இதுதான் இன்றைய உலகத்தினுடைய மிகப்பெரிய போராட்டம். லா இலாஹ இல்லல்லாஹ் வளர்ந்து விடக்கூடாது. அவர்கள் நினைக்கிறார்கள் வளர்த்தே தீருவேன், அல்லாஹ் நினைக்கிறார் அல்லாஹ்வின் பாதையில் பெருமானார் தொடர் பிரச்சாரத்தை நாமும் முன்னெடுக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானிய அழுத்தத்தையும் பாக்கியத்தையும் அந்த மார்க்க பற்றையும் நமக்கும் நம் தலைமுறைகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.